ஓகே, இன்றைக்கி அதே மேகாலயாவில் டவுக்கியில் இருக்கும். டவுக்கி ரிவர் அதெல்லாம் பார்த்தேன். ஐயோ, ஒழுங்காக நான் வீடியோ எடுக்காமல் இருக்கேன். சரி, எடுக்கலாம். ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம 10 பீஸ் பண்ணி படுத்துருந்தோம். இந்த இடத்துல தான் தூங்கிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பூரி கொடுத்தாங்க காலையில். பிஎஸ்எஃப் ஆஃபீஸர் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். எல்லாம் தான் இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும்னு நினச்சி வந்தேன், ஆனால் இப்படி இல்லை. இப்போ ரொம்ப சீசன் இல்லாதனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அப்புறம் இங்கே ஏதோ பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா, அதனால் இந்த மாதிரி கிளியராக இல்லை. ஆனால் தண்ணி கிளியராக இருக்குது. ஆனால் அந்த இந்த பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. உள்ளே இருக்க தெரியல, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியல. இதெல்லாம் அந்த இங்கே உள்ள ஃபால்ஸ். இந்த பேப்பே ஃபால்ஸுக்கெலாம் போகணுன்னு நினச்சேன். எங்கே இருக்குன்னு இனிமேல் தேடி பார்க்கணும். இல்லை 7 சிஸ்டரில் தண்ணி இல்லை. வெய்தாங் ஃபால்ஸ் பார்த்தோம், அது நொக்கலிக்கை பார்த்தோம். இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கல. இது பார்க்குற இடம் பூரா அப்படி தான் இருக்கும். அதனால் அது பெரிய இது இல்லை. இது மார்க்கெட் இங்கே இருக்கிறது. இதுதான் அங்கே உள்ள மார்க்கெட். இன்னும் ஆரம்பிக்கல. இலை அது இது இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அன்னாச்சி பழம், இது பேர் என்ன, ஆரஞ்செல்லாம் இருந்துச்சு. சரி, நம்ம அப்படியே மேலே போகலாம். முரட்டுத்தனமான தூசியாக இருக்குது. இடம் பூரா தூசி, கொய்யால். நல்ல வேலை குளிக்கல அன்னைக்கு. இந்த டவுக்கி ரிவரில் குளிக்கலான்னு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சிச்சு ரோடு பூரா இதாக அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படியும் வீணாயிடுவோம். எப்படியாவது இந்த ஊரை தாண்டிட்டு குளிக்கலான்னு வந்துட்டேன். பங்களாதேஷ் கேட்டு நம்ம உள்ளே போய் பார்த்தோம். எல்லாம் அது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இது இமிக்ரேஷன் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வராங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆஃபீஸர் அதை பார்த்துட்டே இருக்காரு. உள்ளே போய் 2 போட் இருக்குது, லாரி இதெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே இந்த சைடு போகலாம். இது ட்ரக்கு கேட்டு இதுக்குள்ளே போய் அப்படியே சுற்றி தான் போவாங்க. கார்கோ டெர்மினல் அதெல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த சைடுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் கழித்து நம்ம போவோம். நல்ல பார்டர் ஓரத்தில் பார்க்கலாம் எப்படி இருக்குது. அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டை பார்க்க தான் போகிறோம். அருமையாக இருக்குது. 10 பீஸ் பண்ணி தூங்கி தான் அருமையாக இருக்கும். அந்த அங்கே ஒரு கல் வச்சுருக்காங்க, அது நின்று அதுதான் இருக்கலாம். இங்கே ஒரு ரிவர் இருக்குது, நல்லா கிளியர். நம்ம ஒரு பையன் நம்மளை பார்த்துட்டே போகிறேன். காரில் போகிறேன். காரே வரலன்னு நினச்சேன். ஒரு கார் வருது. ரிவர் இப்படியே இங்கே நடந்து வந்தேன். ஒரு பார்டர் வழியில் வெறும் பிஎஸ்எஃப் தான் இருக்காங்க. நிறையா தமிழ்நாட்டில் பார்த்தேன். அப்படியே இதில் போய் நான் ஒரு 15 கிலோமீட்டர் போனேன் அந்த வில்லேஜுக்கு. என்ன கதை அதுன்னு பார்க்கலாம். நம்ம பங்களாதேஷ் பார்டரில் கதற நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஃபுல் பார்டர் விட்டு தான். என்ன ஒரு இதுனா, ஏன் இப்படி நம்மளால் இதில் நடக்க முடியுது அப்படின்னா, குஜராத் சைடு நம்ம போகும்போது, ராஜஸ்தான் சைடோ ஃபுல் ஹீட்டு, ஃபுட்டு இருக்காது, வில்லேஜ் சாப்பாடு எதுவும் கிடைக்காது, நல்ல தூரமாக இருக்கும் எல்லாமே. அது ஒரு இது. நீங்கள் ஜம்மு காஷ்மீர் சைடுன்ட்டு, ஜம்மு காஷ்மீருக்குள்ள பார்டரில் கதையே கிடையாது. 100 அடிக்கு ஒருக்க 5-6 ரேஞ்சர் இருப்பாங்க. நம்மளை செக் பண்ணிக்கிட்டு கதற விட்டுருவாங்க. அதனால் போக முடியாது. ஆனால் பங்களாதேஷ் அவ்வளோ பிரச்சனை இல்லை. அதனால் நம்மளால் ஈஸியாக பார்டரை கடந்து போக முடியுது. பிஎஸ்எஃப் இருக்காங்க, பார்க்குறாங்க. ஓகே பையன் ஓகேனா விட்டுறாங்க. சில தமிழ்நாட்கள்லாம் வேறு இருக்காங்க. அப்புறம் அதனால் இது இல்லாமல் கம்பிக்கட்டை பார்த்துக்கிட்டே நம்மளால் நடந்து போக முடியுது. ஓகே, மக்கள் எல்லாம் இருக்காங்க. நிறையா மாடெல்லாம் அந்த சைடு மாடெல்லாம் நிறையா இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கலை, நிறையா ஆஃபீஸர் இருந்தனால. அங்கே ரோடு போகுது. அந்த ரோடு தான் டவுக்கிலேருந்து நம்ம போகிற, இப்போ இந்தியாவுக்குள்ளேருந்து பங்களாதேஷ்க்கு போகக்கூடிய ரோடு. சாரி, ஹம்சுகு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குங்கண்ணா. ஒரு 10-15 வீடு இருக்கலாம். நடக்க ஆரம்பிக்கலாம். இந்த வயல் பூரா பங்களாதேஷோட வயல். இங்கிட்ட கேட்டு எதுவும் இல்லை குறுக்க. இந்த ரோடு தான் நினைக்கிறேன். நிறைய மக்கள் நெல் விவசாயம்லாம் நடக்குது. நல்லா இருக்குது. மாடுலாம் நிறையா இருக்குது. சும்மா அப்படியே குதிச்சு போனால் பங்களாதேஷ்குள்ளே போயிடலாம். முக்தப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து இப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்து சிண்டாயின்ற வில்லேஜுக்கு போகணும். இது அவ்வளோதான். ஃபுல் பார்டர், நல்ல பார்டர். இங்கே ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சாப்பாடு கிடச்சிச்சு. இப்போதைக்கு இதுதான். டீ, சுண்டல், முட்டை சாப்பிடலாம். இப்போ பார்டர் ரோட்டில் இருந்து அப்படியே குறுக்க இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இந்த சிண்டாய் அம்லாரின்னு சொல்லி 2 கிராமம் இருக்குது. 10 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் கிட்ட கடந்து வந்திருப்பேன். இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. போகலாம். நல்ல ரோடாக இருக்குங்க. இப்போ ஒரு அம்லாராம் சொல்லி ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்ம கீழேருந்து கொஞ்சம் தூரம் நல்ல மேலே ஏறி மெயின் ரோட்டுக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். அதில் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ரோடு இங்கே இப்போ தான் புதுசாக போட்டிருக்கானுங்க. சூப்பராக இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பே சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல டவுனுக்கு வந்தாச்சு. ஒரு சின்ன டவுன் தான்.
இன்றைக்கி அவ்வளோதான். வில்லேஜ் சைடு தங்கணும்னு பார்த்தேன். ஒரு காரு இது வழியாக வந்துச்சு. சரின்னு சொல்லி இங்கே இறங்கிட்டேன். நீ எங்கேயாவது சாப்பிட்ற மாதிரி ஒரு செல்டரை பார்த்து செட்டில் ஆக வேண்டியதான் இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கி நாள் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு பெட்ரோல் பல்க் இருந்துச்சு. நம்ம டவுக்கி ரோடு கோயிங் டு ஜவாய், அந்த ஜவாய் ரோட்டில் ஒரு பெட்ரோல் பல்க் இருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்டேன், இல்லை ஓகே. அப்புறம் எனக்கு 10 பீஸ் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருக்குது, ரெண்டுமே உங்களோட தான் நினைக்கிறேன். வந்தோடனே செம்ம பசி எனக்கு, சாப்பிட்டுட்டு தான் அங்கே வந்தேன். ஆப்போசிட்டு கடையில் ஏதாவது பால் சாப்பிட ஏதாவது போகலான்னு பார்த்தேன். கடையை அடைச்சிட்டானுங்க. சரி ஒரு கிளாஸ் பால் கொடுங்கடான்னு மறுபடியும் வாங்கிட்டு வந்து குடிக்கல வேணா கடையை சாத்த போகிறேன், நீ டென்ட்டில் வச்சு குடிச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரோல் பல்கோட ஹோட்டல் தான் அது. அதனால் நீ அங்கே போய் குடிச்சு காலேஜ் கிளாஸை கொடு அப்படின்ட்டாரு. ஓகே, குடிக்கலாம்.